Hello friends, a very good morning to all of you here and welcome to the channel ADA 247 Tamil. So உங்களை எல்லாத்தையும் இந்த சேனலுக்கு உண்மையாலுமே நான் வரவேற்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணாமலும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி ஜஸ்ட் உங்களோட சேனல் என்னோட சேனல் அதாவது எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாம் இன்னும் நிறைய வரும். அண்ட் ப்ளீஸ் டூ ஷேர் வித் ஆல் த பர்சன்ஸ் ஆல்சோ ஹியர். தயவுசெய்து மறக்காமல் நம்ம ADA 247 வந்து தமிழில் வந்துருச்சு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காகவாது ஜஸ்ட் கைண்ட்லி ஷேர் வித் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் ஹியர். எஸ் ஜெயலக்ஷ்மி Andiraj, it is good morning, a very good morning over here. I think நம்மளுக்கு வந்து இந்த வைரஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பசங்க எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, யாரும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் be safe with all the days over here. Okay, now we'll start with our session today here. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த கொரோனா வைரஸ் எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஈவன் நம்மளோட சப்ஜெக்ட் மேட்டர்லையும் ரொம்ப அதிகமாகவே பாதிச்சுட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு மாதிரி ஒரு சைடை பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த பக்கம் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஃபுல்லாகவே கொரோனா வைரஸில் யார் யார் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருந்தாலும் நம்ம எடிட்டோரியல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரும்போது அதில் எக்கனாமியை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் அதனோட எஃபெக்ட் இல்லாமல் வாட் ஆர் த திங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய லென்த்தி லிஸ்டா இன்னொரு சைடு போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் அதே டாபிக் ரிலேட்டடா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதுவும் உங்களுடைய பார்ட்டாவே இன்னைக்கும் நான் கொடுத்துறேன். ஓகே, ஸோ நேத்திக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாஸ் எக்ஸ்பெக்டிங் யூ கைஸ், நீங்க அதெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா அது என்ன ரிலேட்டடாக அந்த கொரோனா வைரஸை பற்றி அந்த டாப்பிக்குக்கும் அந்த பேசேஜ்க்கும் என்ன சம்மந்தங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அதே மாதிரி ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ த டாபிக் ஓவர் ஹியர். அந்த டாப்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு கொரோனா வைரஸ் பட் நாட் எக்ஸாக்ட் ரிலேட்டட் டு இட். ஓகே, அதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். இன்கேஸ் நீங்கள் யூபிஎஸ்சி லெவல் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பேஸ் பண்ண எஸ்ஏ டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த எஸ்ஏல in case what are the effects of coronavirus அப்படின்னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். what are the effects அப்படினு கேக்கும்போது என்ன மாதிரி நம்ம क्वेश्चंस எழுதலாம், என்ன நான் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் மைண்ட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா எல்லாரோட ஹெல்த் இஷ்யூஸ், இவ்ளோ பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் மெயினா ஞாபகம் வரும். ஆனா நம்ம பாத்துறோம் இல்லையா, அரௌண்ட் 5 days எடிட்டோரியல் செஷன் இருக்கும் உங்களுக்கு. அந்த 5 days எடிட்டோரியல் செஷனுமே 5 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு பாயிண்ட் எக்கனாமி டவுன் ஆன ஒரு பாயிண்ட் ஹியர், another one அதனால பவர்ல இருக்கிறவங்க எல்லாமே என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது another one point. தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நேத்திக்கு நம்ம படிச்ச இன்னொரு பாயிண்ட் இருக்கும், ரைட்? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அரௌண்ட் 4 to 5 பாயிண்ட்ஸ்க்கு மேல நம்ம கிட்ட ரெடிமேடா கையில இருக்கு. எஸ்ஏஸ் எழுதும் போது ஒரே பாயிண்ட் அதாவது ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறத மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா எஸ்ஏவா இருக்காது, வேற ஸ்டோரி மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட டாபிக்கை பத்தி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை பத்தி திருப்பி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அதே வார்த்தையை ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா health issue is a major common. So அந்த major concern நம்ம initial point mention பண்ணிக்கலாம். அடுத்த point அந்த ப்ராப்ளம்னால கொரோனா வைரஸ்னால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது எல்லாமே ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அக்கார்டிங் டு இட் எக்கனாமி பிகம்ஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்கனாமி டவுனை பத்தி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 லைன்ஸ் நம்ம எழுதலாம் இல்லையா, ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த வைரஸ்னால நம்மளோட டாக்டர்ஸ் எந்த மாதிரி எஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம், ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் இது எல்லாம் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதை இன்னொரு பேராகிராஃபா எழுதலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரிலேட்டட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு T20 மேட்ச் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த T20 மேட்சை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் அடுத்தது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதனால கொரோனா வைரஸ்னால அந்த T20 மேட்ச் என்ன பிரச்சனை ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு சிம்பிள் லைன்ஸ் மாதிரி இருக்குமே தவிர பட் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆர் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் and different effects of coronavirus here. So அந்த effects அப்படின்னு கேட்கும்போது எப்பவுமே ஒரே பாயிண்ட்டை தயவுசெய்து சுத்தி எழுதாதீங்க, டெஃபினட்டா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த பாயிண்ட்டை லிங்க் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி அந்த லிங்கை வச்சு நீங்க சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எஸ்ஏ வந்து நீங்க எவ்வளவு பேஜஸ் எழுத சொன்னாலும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸா கண்டிப்பா உங்களால எழுத முடியும். டுடே உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை நான் சொல்லணும்னு மார்னிங்கே நினைச்சேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ திஸ் பாயிண்ட் ஃபார் யுவர் எஸ்ஏஸ் ஓவர் ஹியர். ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ் ஹியர், ரைட்? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் நம்புறேன். ஸோ வில் மூவ் ஆன் வித் ஆர் டுடேஸ் எடிட்டோரியல். பட் இன்னைக்கு கண்டிப்பாக நான் கொரோனா வைரஸ் எடுக்க போகிறது இல்லை. ஒன் மோர் டாபிக் இஸ் தேர், வில் ஜஸ்ட் மூவ் ஆன் வித் தட் டாபிக் ஹியர். ஸோ இனிஷியல் ஆர் டே வில் பி ஸ்டார்டிங் வித் ஆர் டுடேஸ் குவிஸ், ரைட்? ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஆர் டுடேஸ் குவிஸ் ஹியர். ஸோ த குவிஸ், டுடேஸ் குவிஸ் நேத்திக்கு பார்த்தா அதே வேர்ட் தான். எஸ், கேன் யூ கிவ் மீ த ஆன்சர் ஆஃப் retribution? What is the meaning of the word retribution? Yesterday we have seen this vocabulary, so please let me know what is the answer of this question here.
Yes, Arvind, Ram, Tamil Children, Rengraj, Rupavati, Velichinna, Mani and Ajita, all the person, a very good morning to all of you guys here. Okay, so ellarkume good morning. Just continue with our session here. What will be the answer of this question? Synonym of retribution. Retribution abdingiradhukku what will be the answer of the question? Yes, guys, can you make the answers? Penalty. Yes, Anandi Raju. Exactly. நேத்து தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, retribute. Tribute அப்படினா ஒருத்தங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கிறது. Retribute அப்படினா அவங்க கிட்ட திரும்பி வாங்குறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். Yes, exactly. It is a punishment or it is a penalty. So answer becomes option B. B will be the answer of this question over here. So similarly, இங்க embellish அப்படின்னு இருக்கு இல்லையா, embellish is exactly meaning to the word decorate. Okay, embellishனால decorateனால meaning ஒண்ணுதான். So that is not an important for us over here. So remember, ஏனா embellish அப்படிங்கிறது இன்னொரு क्वेश्चन கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. So be clear about the word embellish அப்படினா decorate and retribution அப்படினா penalty or punishment. Yes, Hemlata, Arvind, all the person have given me the right answer of this question over here. Anandi Raju have said me revenge. It's not revenge. Exacta revenge கிடையாது. இது வந்து ஒரு செயலுக்கான தண்டனை அப்படிங்கிறது தான் main point over here. Yes, Sarvantram, your answer is right. So now we'll move on with our today's words here. So இன்னையோட words அப்படினு பாத்தீங்கன்னா I have taken again the 3 words here. The very first word is broach. Broach அப்படினா என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி திரும்பி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, talk about something அப்படினா broach அப்படின்னு சொன்னோம்னா it means like say something or speak something அப்படிங்கறது தான் main of this over here. So that is the main concept of the word broach. Broach அப்படினா talk about on something, anything might be there. இதுதான் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. talk about on something அப்படிங்கிறது broach. And hobble அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா lurch அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, lurch அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கால் உடைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல கால்ல ஒரு சின்ன இன்ஜுரி இருக்கு அப்படின்னா அந்த இன்ஜுரி இருக்கும்போது கால் எப்படி நடப்போம், நம்ம அந்த நடக்கிறது கொஞ்சம் awkward அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த awkwardness அதான் வந்து hobble அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so especially during the time of injury. Okay, not based on some other condition, only injury oriented cases. அத hobble அப்படின்னு சொல்லுவாங்க. Next one, coy அப்படின்னு பாத்தீங்கன்னா, coy அப்படின்றது little bit secret. சில விஷயங்கள நம்ம சீக்ரெட்டா வச்சிருக்கிறது, ஒரு விஷயத்தை மட்டுமே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றதுக்கு பேரு coy. So just see the statement, he broached the subject. He had been avoiding all evening. அதாவது என்ன, அவங்க கிட்ட வந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. He had been with all the evening அப்படினா என்ன, the entire evening அவங்க கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிறது தான் he broached the subject. அந்த சப்ஜெக்ட்டை அவர் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது meaning of the statement here. Yes, yes, Rupavati, beautify. Yes, we can say. And Arvindram hobble, yes, it is with unusually. Yes, you can say it. Unusual, that is what? Walk awkwardly அப்படின்னு நம்ம சொல்லுவோம். He was hobbing around on crutches. அதாவது என்னன்னா அந்த crutchesக்கு நடுவுல வந்து அந்த மாதிரி walk பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றது meaning of it here. And coy, he is coy about his age. Coy about his age அப்படினா என்னன்னா அவங்க ஏஜை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. His age is secret அப்படிங்கிறது தான் he is coy about his age அப்படிங்கிற வேர்டோட மீனிங். So I think moreover இந்த 3 words உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Again, I'm just remembering a word. The first word is broach, which means talk about something, and the next word is going to be hobble, which is related to walk awkwardly, and the third one is going to be coy, which is related to the secret here. Okay, so these are the major 3 words today we have chosen it here. Now we'll move on simultaneously with our passage. So moving on with the passage, the first topic, today's topic, domination over territory அப்படிங்கிறது தான். domination over territory அப்படிங்கிற இந்த வேர்ட்லயே நமக்கு மீனிங் கிடைச்சிருக்கும். அதாவது என்ன, territory அப்படினா நம்மளோட யூனியன் டெரிட்டரிஸா இருக்கலாம், யூனியன் டெரிட்டரிஸ் எஸ்பெஷலி யூனியன் டெரிட்டரிஸ் தான், இல்ல ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை டாமினேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. டாமினேஷன் ஓவர் டெரிட்டரி, அந்த டெரிட்டரியை ஃபுல்லாவே டாமினேட் பண்ணி they are just keeping in hand அப்படிங்கிறது they are just mentioning over here. So dominion over territory ன்னு சொல்லிட்டாங்க. Come with that. Verdict shows both potential for conflict and its resolution lie in the constitutional scheme அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாருங்க, verdict is nothing but it is a judgment. Okay, it is a judgment. So judgment, as well as judgment, verdict அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா singular subject which will be followed only by the singular verb shows here. Okay, verdict shows both, என்ன both அப்படிங்கிறது பாருங்க, both potential for conflict and both வந்தா கண்டிப்பா and அப்படிங்கிற word definitely அதுல join ஆகி வரும். So don't forget that one also here. Both potential and resolution, இது ரெண்டு தான் main concept over here. So
potential for conflict potential அந்த conflict நடக்கிறதுக்கு and its resolution அப்படினு சொல்லும்போது இது ரெண்டுமே lie where it is because it is two different subjects, right? Two different subjects will be followed only by again plural verb over here. Lie in the constitutional scheme, அதாவது அவங்க கிரியேட் பண்ண ஒரு constitutional schemeல தான் வந்து இந்த judgment base பண்ணி இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. So what is the judgment? அது என்ன territory base பண்ண judgment? What is the information அப்படிங்கறத தான் now we have to see in our entire passage today here. Okay, now we'll start with the passage. The initial part here, the verdict by a division bench of the Madras High Court on the respective roles of the elected regime in Puducherry and administrator appointed by the president underscores both the inherent potential for conflict and the government scheme for union territories and the manner in which it can be resolved அப்படினு சொல்லிருக்காங்க, right? So இந்த பாயிண்ட்ல வந்து என்ன பார்க்கிறதுக்கு ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கு உங்களுக்கு. So lengthiயா இருக்குது பாத்தீங்கன்னா மீனிங் சின்ன மீனிங் தான் அதுல இருக்கும். That is nothing but it is a very simple meaning like நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, potential for conflict. அது மட்டும் இல்லாம another one concept is that they need a scheme அப்படிங்கற மாதிரி they have mentioned it over here. So அந்த potential for conflict as well as another resolution இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ண கான்செப்ட் தான். அதே தான் again இதே லைன்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. Okay, so இத ரிசால்வ் பண்றதுக்காக ஒரு ஜட்ஜ்மென்ட் அப்படிங்கற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. So the verdict, the judgment by a division bench, அதாவது என்ன மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இருக்கிற ஒரு பெஞ்ச் வந்து மெயினா on the respective roles அவங்க ரோல்ஸை வந்து ப்ராப்பரா அண்ட் ப்ராப்பரா வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதுவும் எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மெயினா புதுச்சேரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் which is appointed by the president இவங்க ரெண்டு பேத்துக்காக மெயினா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியாச்சு. Now after coming with this one here, president underscores அப்படிங்கிற வேர்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நாட் லைக் மோர் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டாமினேட் அப்படின்னு பார்த்ததுதான். ஸோ அவங்கள வந்து கீழே மட்டம் தட்டுற மாதிரி ஒரு டொமினியன் மாதிரி கீழே வச்சுதான் அவங்க கொடுத்துருக்காங்கிறத they are mentioning the word by underscores here. Both the inherent potential அப்படின்னா என்ன, அவங்களுக்கு உள்ளவே இருக்க அந்த potential அப்படிங்கிறதே மீனிங் என்ன, potent அப்படிங்கிறது the thing what we have நம்மளோட capabilityங்கிறது தான் potent அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி inherent அப்படிங்கிறது built in potential நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம், அதை நம்மளாம் வந்து கிரியேட் பண்றதோ எதுவுமே கிடையாது. இட் இஸ் built in. ஸோ அந்த built in அப்படிங்கிறத வச்சு we are just starting it over here. அந்த பொட்டென்ஷியலை வந்து மெயினா எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, கான்ஃபிளிக்ட்டுக்கு. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த மேனர் இன் விச் இட் கேன் பி ரிசால்வ், அது மட்டும் இல்லாம என்ன மேனர்ல எடுத்து அதை ரிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் a judgment was there அப்படிங்கிறது the point over here. Now coming with the next condition over here, இதுல அந்த அளவுக்கு பெருசா grammatical point அப்படின்றது கிடையாது. simple grammatical தான், வெறும் prepositions மட்டும் தான் அதிகமா இந்த லைன்ல இருக்கு. so preposition ஓட usage மட்டும் ரைட் பண்ணுங்க, it is more than enough in this statement here. Okay, now coming with the next one, the bench, அதாவது என்ன, the division bench first சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த bench என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா has done well. yes inherent, yes Saravendra, immanent அப்படினும் சொல்லலாம், innate அப்படினும் சொல்லலாம். there are many meanings for this word here. Even we can say the word like innate also for the word inherent. Yes, you can get the word like immanent also here, but built in அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். So remember that word also here. Okay, now coming with the next one, Rengaraj, highlight. So which word is highlight here? I'm not getting the word highlight அப்படிங்கிறது எதுக்கு கொடுத்திருக்கீங்கன்னு தெரியல. Okay, fine. So now coming with the next condition over here, the bench has done well to say that its role is not to lay down who has residual control அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது என்ன, the bench வந்து நல்லா தான் பண்ணிருக்கு, right? It is done well to say அப்படின்னு சொல்லிட்டாங்க. So here again the bench is going to be your singular subject which will be followed only by the singular verb, has done well. ஓகே, ஸோ சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு. அதாவது அதோட ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் அதோட ரோல் வந்து இட் இஸ் நாட் டு லே டவுன், அதாவது என்ன கீழே படுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் லைக் ஃப்ளவர் பெட் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரெசிடியூவல் கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான், which means who had the residual control. இங்க whoங்கிற word எதை indicate பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it is indicating to the word the lay down over here. The role அப்படிங்கிறது தான் main thing. It is indicating the role here which is also a singular subject which will be followed by the singular verb here. So அந்த role வச்சு என்னன்னா that is the role is not to lay down but அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா, is not to lay down, who has residual control. அவங்க கிட்ட தான் மொத்த கண்ட்ரோலும் இருக்கு, பட் வந்து அவங்க எல்லாருமே வந்து சொல்றதுக்கு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே தவிர it is not to lay down அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. Now whether it is the council of ministers or the administrator but
to highlight the existing legal framework under which their powers are defined அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now see here, அடுத்த லைன் பாத்தீங்க அப்படின்னா but to highlight the existing legal framework அப்படின்னா என்ன, which means they are just overall என்ன சொல்றாங்க, பெஞ்ச் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரூல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி யாருக்கு எதிராக பண்ணியிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே they are just mentioning it over here, right? ஸோ இது எல்லாமே அவங்க பண்ணும் போது லைக் லிட்டில் பிட் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இன்பார்ன் பொட்டென்ஷியல் அல்லது அவங்களோட இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி they are just starting with some mannerism அப்படிங்கிற மாதிரி இருக்கு, right? Which means like we can simply say அவங்களோட கான்ஃப்ளிக்ட்டும் அதை எப்படி ரிசால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தடையும் they are just starting it over. அதே மாதிரி அந்த பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிருக்கு, சொல்றதுக்கு நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் அவங்க கிட்ட இன்னும் கண்ட்ரோல் இருக்கு. why come they are not using that control, அந்த கண்ட்ரோலை வந்து கொண்டு போய் விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி they are just mentioning it here. அதுவும் மெயினா யாருக்கிட்ட இந்த கொஸ்டின் கேக்குறாங்கன்னா whether it is the council of ministers or administrator, இவங்க ரெண்டு பேர்ல யாரு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் to highlight the existing legal framework, இப்போதைக்கு அந்த legal framework இருக்கு இல்லையா, இத ஹைலைட் பண்றதுக்கான சில legal frameworks வச்சு under their powers are defined அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த legal control வச்சு தான் main thing the existing to highlight exactly highlight the existing legal framework, அந்த லீகலா நடக்கிற சில frameworks எல்லாத்தையுமே under their powers are defined, அவங்களுக்கு கீழ தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத the judgment is showing அப்படிங்கறத தான் it is as defined அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now the bench has set aside a single judge's 2019. Okay, Muralidharan underscore highlight. Okay, fine. Yes, we can consider with that here. But appointed by the president underscores. Okay, emphasize or highlight both. We can say that. அதாவது சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அது ஹைலைட் அப்படிங்கிற வேர்ட் வந்து இன்டைரக்டா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are just saying அவங்கள வந்து லைக் டாமினேட் பண்ற மாதிரி இல்ல டொமினியன் கீழே கொண்டு வர மாதிரி அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்கிறது தான் மெயின் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஒன் ஓவர் ஹியர். ஓகே, so that is what, no problem with that question. Coming with the next one, அதே பாருங்க, next one, the bench வந்து has set aside அப்படின்னு சொல்லியிருக்காங்க. has set aside அப்படின்னா என்னன்னா யாருமே காம்படிஷன் அப்படிங்கறதே கிடையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு எதிர் அப்படிங்கிறது யாருமே இல்லாம ஒரு கவர்மெண்ட் வந்து அவார்ட் பண்றாங்க. ஓகே, தட் இஸ் வாட், இவங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லைக் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த எதிர்ப்புமே இல்லாம அவங்களுக்கு நம்ம அவார்ட் பண்றதுங்கிறது தான் the meaning of the word set aside. So the bench has set aside a single judge 2019 order that the lieutenant governor should not interfere in the day-to-day administration in Puducherry அப்படின்ற மாதிரி initially they have just mentioned it over here. So according to it, here we have a word over here like the bench வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு அவார்ட் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ அவார்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா a single judge 2019 அப்படிங்கற மாதிரி, which means set aside ஒருத்தங்களுக்கு அவங்க opponentே இல்லாம ஒரு ஜட்ஜ் வந்து 2019ல வந்து they should not, they have given a judgment அப்படின்னு கூட சொல்லலாம். What was the judgment அப்படின்னு பாத்தீங்கன்னா the governor, lieutenant governor should never interfere in the day-to-day administration of Puducherry. So அவங்களோட administrationல எப்பவுமே தலையிட கூடாது அப்படிங்கற மாதிரி they have just given a judgment over here. So according to it, to this extent, it is a shot in the arm of LG Kiran Bedi, but it also contains a note of caution against the center going beyond its constitutional limitations அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா கவர்னர் அப்படிங்கறவங்க பாத்தீங்கன்னா it is a control person only over here. ஆனா அந்த கண்ட்ரோல் பர்சனுக்கு எங்களுக்கான கண்ட்ரோலை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கற மாதிரி அந்த பியாண்ட் அந்த கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்டேஷன்ஸை தாண்டி இது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி they are just mentioning it over, especially for Kiran Bedi here. அவங்களுக்காக they are just mentioning it here. Continuing with this one here, an interesting fact of the case, இதனோட main interesting fact என்னன்னு பாத்தீங்கன்னா is that both last year's judgment by Justice R. Madhavan and the one overruling it by a bench comprising Chief Justice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So overruling அப்படின்னு வரும்போது like what they are saying it here, an interesting facet of the case, an interesting facet அப்படினாலும் factனாலும் கிட்டத்தட்ட மீனிங் ஒண்ணுதான். So we can say like an interesting fact or feature. Okay, interesting feature, it is not it is
fact அப்படினு பாத்தீங்கன்னா it is one of the thing what we are getting it from that here. So face it அப்படினா it is the meaning is exactly related to, it's nothing but the feature. So ஒரு important feature என்ன அப்படினு பாத்தீங்கன்னா like both last year's judgment ரெண்டு judgment வந்திருக்கு by Justice R Madhavan and the one overruling it. அதாவது என்னன்னா judgment வந்து கொடுத்திருக்கிறது வந்து we are Justice R Madhavan அப்படிங்கறவங்க கொடுத்திருக்காங்க and the one overruling it அப்படினா என்ன, அத overrule பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அத வந்து பண்றவங்க, opposite அப்படிங்கும்போது அதாவது ரிஜெக்ட் பண்றவங்க அப்படினு கூட சொல்லலாம். Rejected by a bench compromising Chief Justice AP Sahi and Justice Subramaniam Prasad அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது என்ன, ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி கொடுக்கணும்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அத வந்து opposite persons வந்து சொல்றாங்க it is not அப்படிங்கற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. So that is what they are mentioning it. Overruling அப்படிங்கிறது வந்து it is nothing but overruling it அப்படினா அதுக்கு மேல இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது. So இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படினா அத கேன்சல் பண்ற மாதிரி they have just mentioned it over here. Now அது யார் கொடுத்திருக்காங்கன்னா like by Chief Justice AP Sahi and Justice Subramaniam Prasad rely on the exposition of the law by the Supreme Court in relation to the need for constitutional morality அப்படிங்கற மாதிரி they are mentioning it over here, which means the point what they are mentioning in this point is that rely on the exposition அப்படினு சொல்றாங்க. rely on the exposition அப்படினா என்னன்னா like அவங்க கொடுத்த அந்த ideas and explanations இது எல்லாம் பாத்தீங்க அப்படினா it is not like giving more I'm sorry for this one here, a little bit I'm just getting confused with your words here. Now the word is here rely on the exposition of the law அப்படினு சொல்றாங்க. exposition of the law அப்படினா என்னன்னா முன்கூட்டியே சில explanations இல்ல முன்னாடி கொடுத்திருக்க சில judgments சில ideas இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அத தான் நம்ம exposition அப்படிங்கற மென்ஷன்ல சொல்லிருப்போம். So which means exposition is nothing but already determined idea or the previous idea அப்படினு கூட சொல்லலாம், or explanation அப்படினு கூட சொல்லலாம். explanation by an idea. So அந்த explanation கொடுத்தத பேஸ் பண்ணி தான் இத நாங்க டிசைட் பண்ணிருக்கோம் அப்படினு சொல்லி, which means I have rejected that person's, which means I have rejected R Madhavan's judgment அப்படினு சொல்லி சொல்றாங்க. Okay, so of the law by the Supreme Court. Supreme Courtல அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா in relation to the National Capital Territory of Delhi. So டெல்லியோட கை கோர்த்து they are just eliminating or they are just rejecting that overrule அப்படினு சொல்லிருக்காங்க. Okay, I'm just overruling it அப்படினு சொல்லி finish பண்ணிருக்காங்க. Now the apex court had emphasized on the need for constitutional morality ன்னு சொல்லிருக்காங்க, which means the apex court அப்படினா என்ன, the main court. So the main court என்னன்னா had emphasized as you guys know it is like a highlight over here. So the highlight பண்ணி சொல்றாங்க, என்ன highlight பண்றாங்கன்னா on the need for constitutional morality and the constitutional trust among high dignitaries அப்படினு சொல்லிருக்காங்க, which means அந்த constitutional morality மட்டும் இல்லாம அவங்களோட dignity இது ரெண்டுமே implies என்ன implying பண்ணிருக்குன்னா that Lieutenant Governor and Chief Ministers must work in unison அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது என்னன்னா கவர்னரும் சரி சிஎம்மும் சரி ரெண்டு பேருமே வந்து சைமல்டேனியஸா ஒண்ணா வர்க் பண்ணும் அப்படிங்கிறது தான் யூனிசன் அப்படிங்கிற வேர்ட் இண்டிகேட் பண்ணுது as far as possible. So அதாவது என்னன்னா கவர்னர் ஒரு தனியாவும் சிஎம் ஒரு தனி சைட்லயும் வந்து எப்பவுமே வர்க் பண்ணக்கூடாது, ரெண்டு பேருமே வந்து யூனிசனா வர்க் பண்ணணும் அப்படிங்கறதா overall point they are mentioning it over here. Now, in the event of an unresolved difference of opinion, the LG, which means nothing but Kiran Bedi, should refer it to the president for a decision. அதாவது என்னன்னா இந்த பாயிண்ட கண்டிப்பா வந்து president கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு decisionக்கு கொண்டு வரணும் அப்படிங்கற மாதிரி they are just mentioning it over, because இது வந்து பாத்தீங்க அப்படினா இன்னும் வந்து resolve ஆகல, இன்னும் வந்து unresolving methodலயே இருக்கு அப்படின்றதுனால they just want to take it to the president அப்படினு சொல்லிருக்காங்க. Okay, these are the major points over here. So as you guys are saying it here, like Karvendram have given me an answer like a shot in the arm. Okay, I forgot to say the word, I think so here. Okay, a shot in the arm அப்படினு சொல்ல போனோம்னா is nothing but like நம்ம கையில வந்து ஒரு குண்டடி பட்டுச்சுனா எப்படி இருக்கும், டைரக்ட்டா அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது தான் in a shot. To this extent it is a shot in the arm அப்படினு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. That is the meaning of this particular word. If you want you can just make the word also here, a shot in the arm. Okay, a shot in the arm அப்படினு சொல்லும்போது a shot அப்படிங்கிறது ஒரு bullet வந்து கரெக்ட்டா நம்மளோட arm கையில அடிக்குது அப்படினு சொன்னா அதனோட மீனிங் எப்படி இருக்கும், எக்ஸாக்ட்டா அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் திங் ஓவர் ஹியர். சோ அதாவது என்னன்னா மெயினா என்னோட ஹார்ட்லயோ இல்ல எதுலயோ மெயினா நெஞ்சில படாம கையில பட்டுருச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா which means தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு அப்படினு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங் ஓரியன்டட் வேர்ட் தான் a shot in the arm அப்படினு சொல்லலாம். This is like an idiom over here. Okay, now
So I think overall இந்த passage உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். It's completely related to a judgment. அந்த judgment வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா வந்து கவர்னரை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கீழே தள்ளுற மாதிரியும் கவர்னருக்கு வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி எந்தவித அத்தாரிட்டி இந்த மாதிரி கொடுக்காத லெவலுக்கும் இருக்க மாதிரி they are just mentioning it over here. But at last they are saying it like இந்த ப்ராப்ளம்கான ஒரு ரெசல்யூஷன் ஒரு வந்து ஒரு ரிசால்வ் அப்படின்னு கொண்டு வரணும்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி they are just mentioning it over here. Now according to it continuous of this one here, see here, the main ground on which the single judge verdict has been set aside அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதனோட மெயின் கிரவுண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிங்கிள் ஜட்ஜ் இருக்கு இல்லையா ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் சிங்கிள் ஜட்ஜ் verdict அதாவது லைக் சில வந்து நம்மளுடைய பஞ்சாயத்து இந்த மாதிரி சில கிராமங்கள் இருக்கும் இல்லையா. Rupavati is asking me, ma'am, can you give questions related to editorial? Yes, Rupavati, definitely I'll give the questions also hereafter. Don't worry about that. Okay? So, ஏன்னா உங்களுக்கு வந்து முதல்ல editorial படிக்கிற method clear ஆயிட்டீங்கன்னா I'll move with the next step over here. Don't worry about that. Fine? Now, coming with this one here, on which the single judge's verdict அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் has been set aside. அதாவது again வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வித opponentம் இல்லாம yes it is வரவே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி they are just taking in with that judgment here is that it was based on an inappropriate parallel sought to be drawn between union territory and a state அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா யாருமே எதிர்ப்பு சொல்லாம எந்தவித கண்டிஷனோ யாருக்கிட்டையுமே எதையுமே கேட்காமலோ இல்ல எதுவுமே இல்லாம அதை நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இட் இஸ் லைக் இன்அப்ரோப்ரியேட் பேரலல். அதாவது யூனியன் டெரிட்டரிக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவுலயே வந்து ஒரு parallel lines இல்லாத மாதிரி இருக்கும் அப்படிங்கறத mentioning, which means like ஒரு difference அப்படிங்கிறது ரொம்ப create ஆயிரும். It's not like similar அப்படிங்கிற மாதிரி mention ஆயிரும்ன்றதா the point is mentioning it here. If the matter goes on appeal to the Supreme Court, it may be worth examining whether the single judge relied solely on this parallel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா which means இப்போ வந்து அந்த கேஸ் வந்து நம்மளுடைய மேஜர் கோர்ட்ல முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா வந்து ஹை கோர்ட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இப்படி லெவல் போய்கிட்டே இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது போயிருச்சு, இதே கேஸை வந்து திருப்பி நான் ரீஃபைல் பண்றேன், அந்த ரீஃபைல் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கேன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமா எக்ஸாமைன் பண்ணாங்க. எக்ஸாமைன் பண்ணும்போது ஒரு சின்ன செக் பண்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த சிங்கிள் ஜட்ஜ் வந்து அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸாக்டா சொல்லி which means like யூனிக்கா தான் அந்த parallel பேஸ் பண்ணி கொடுத்திருக்காரா அப்படிங்கிறது ஒரு क्वेश्चनா இருக்குங்கிற மாதிரி they are mentioning it over here. So solely here is nothing but it is indicating unique, whether he had given only as an unique or behind some persons are there. That's the meaning of this one over here. Much of his verdict drew upon the spirit of the Supreme Court's view. அதாவது much of his verdict அப்படின்னா என்னன்னா இவரோட ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு sketch மாதிரி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். drew upon which means the spirit of the Supreme Court. Remember upon அப்படிங்கிற வேர்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணோம்னா அதுக்கு மேல அப்படிங்கிறது தான் upon. drew upon அதாவது இதுக்கு மேல what is happening அப்படிங்கறத they are just conveying it over here. drew upon the spirit of the Supreme Court's view. அதாவது which means like இவரோட ஜட்ஜ்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வியூஸையும் நம்ம பார்க்கும்போது conflict between chief minister and lieutenant governor of Delhi அப்படிங்கிறது மெயினா அதுல தெரியுது அப்படிங்கிற மாதிரி they are mentioning it over here. Okay, now அதாவது அது வந்து as they said like அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து யூனிக்கா தான் கொடுத்திருக்காங்களா, அது யூனிக்கா கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த வேர்டிக்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து it is exactly on the spirit of this person or not அப்படிங்கிற மாதிரி there will be a conflict. அப்ப கான்ஃப்ளிக்ட் இருக்கா இல்லையாங்கிறத they will be examining அப்படிங்கிற மாதிரி mentioning it over here, which means சிம்பிளா இந்த கேஸ் இதோட அதாவது சொல்லி சிங்கிள் ஜட்ஜோட முடியாம இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட் போனுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா எக்ஸாமைன் பண்ணுவாங்க. என்ன எக்ஸாமைன் பண்ணுவாங்கன்னா எக்ஸாக்டா இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல கான்ஃப்ளிக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா எக்ஸாமைன் பண்ணுவாங்க. which means அவங்க கரெக்டா யூனிசனா தான் அந்த பர்சன் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரா இல்லையாங்கிறதையும் கண்டிப்பா எக்ஸாமைன் பண்ணுவாங்கங்கறத they are just mentioning in this particular point here. Now whether the precedent on the limits of Delhi LG's power would apply to the Puducherry administration was a question that was raised even then. அதாவது என்னன்னா whether the president அப்படினா என்ன, pre அப்படினாலே முன்னாடி அப்படிங்கிற வேர்டோட மீனிங். It's pre அப்படினாலே it is always earlier.
it's earlier. Okay, so அதே மாதிரி precedent அப்படின்னு பாத்தீங்கன்னா precedent அப்படின்னா earlier of the time, இதுக்கு முன்னாடி நடந்த சில cases அப்படின்னு கூட சொல்லலாம், or இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாவது கேஸ் நடந்துச்சுன்னா what was the action taken on it அப்படின்னு கூட சொல்லலாம். So இது earlier in time அப்படின்னு சொல்றது தான். That is the meaning of president. Whether the president on the limits of the Delhi, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்துருந்துச்சுன்னா what was the limit அப்படிங்கிற மாதிரி, on the limits, what was the limit of Delhi LG's power அப்படிங்கிறத we want to examine, and none other like LG's power would apply, whether it is applicable or not அப்படிங்கிற மாதிரி they are just checking with the earlier part over here. Okay, so முன்னாடி நடந்த சில விஷயங்கள் or முன்னாடி இருக்கிற அந்த papers இதெல்லாத்தையும் எடுத்து பார்த்து they are just deciding whether the powers are applicable to the governor or not அப்படிங்கிற மாதிரி, which means to the Puducherry administration was a question. அதாவது they are asking me இதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது. Then refers to the past, which word? Okay, yes. Raised even then அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா no, then is not referring to the past in this particular statement here. Here the word வந்து president அப்படிங்கிற word மட்டும் தான் pastல ரெஃபர் பண்ணியிருக்கு. அதாவது என்னன்னா முன்னாடியே வந்து இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் டெஃபினட்டா நடந்திருக்கும். அதுல அதாவது கவர்னர் அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளவுதான் பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ், சில ரூல்ஸ், சில ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா அவங்க யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி they are just asking something. So முன்னாடி நடந்திருக்கு, அந்த முன்னாடி இருக்கிற அந்த ரூல் புக்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்து they are just asking a question whether இப்பவும் அதே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி they are asking a question. That was a question that was raised even then. இப்பவும் அந்த கொஸ்டினை கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி the question was here. Okay, Muralidharan, you are getting it over here. Sorry, Muralidharan is getting the answer here, past incident. Yes, ஆனா இங்க then அப்படிங்கிறது வந்து it is not indicating your past tense, it is indicating now here. அதாவது இப்பவும் அதே question கேக்குறாங்க, even then, was raised even then. இன்னைக்கும் அதே கேள்வியை திரும்பவும் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் question here. After all, it is acknowledged that the status of NCT is sui generis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆஃப்டர் ஆல் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் இஸ் அக்னாலஜ்ட். என்ன அக்னாலஜ் பண்ணிருக்காங்க? the status வந்து sui generis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the status வந்து sui generis அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி யூனிக். the meaning of sui generis is unique, it is single. அதாவது என்னன்னா it is not like யாரோட தூண்டுதல் யாரோட இதுவுமே இல்லாம it is like a single unique-ஆ தான் இந்த ஆன்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. However, the elements of conflict and discord are common of union territories. I got it, Muralidharan. I got it. It is for president. Yes, I am accepting your answers here. Don't worry about it. Okay. Now, however, the elements of conflict and discord என்னதான் இருந்தாலும் இந்த எலிமெண்ட் அதுக்கு அதாவது என்னன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் வரதுக்கான காரணம் என்ன, இந்த क्वेश्चंस ரைஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற சில எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸை கன்சிடர் பண்றாங்க. எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அண்ட் டிஸ்கார்ட் ஆர் common to union territories with elected legislatures. So இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரது வந்து சாதாரணம் தான். It is not a major concern அப்படிங்கிற மாதிரி they are just mentioning in this particular point. Hence, the principle that constitutional functionaries should avoid daily clashes. So constitutional functionaries எல்லாமே பாத்தீங்கன்னா clashes எல்லாத்தையும் மெயினா வந்து avoid பண்ணணும் with the center using its primacy to resolve disputes. does command itself அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா அவங்களுக்குள்ளாரியே அவங்க பிரச்சனைகளை முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. which means disputes does command itself. அதாவது அந்த primacy மெயின் வந்து அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகளை இல்லாம they have to resolve it அப்படின்னு சொல்லியாச்சு. In that sense, the single judge was not wrong in holding that administrator is bound by the aid and advice clause and the power to refer any matter to the president should not mean every matter. The main issue remains whether the notion of representative government should get greater credence even in a territory designated as belonging to the union அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதாவது என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா அவங்க சொல்ல வரது என்னன்னா சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி they are just mentioning. அந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கவர்னருக்கு எதிரா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதிரா இருக்க மாதிரி இருந்தாலுமே அதை சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்கன்னா அது இன்னும் வந்து கேசஸ் எக்ஸாமைன் பண்ணுவாங்க. ஸோ அதை எக்ஸாமைன் பண்ணும்போது what was the overall point they are getting it over here is that it is like வந்து
they are just creating something அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர there is nothing at அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ங்கிறது வந்து லெஜிஸ்லேஷன்ஸ்ல it is a common thing because நீங்க எதை பண்றீங்க நான் இதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன ஃபைட்ஸ் வந்து எப்பவுமே காமன் ஒன் தான். it is not a major concern over here. so அந்த மாதிரி வர டெய்லி கிளாஷஸ் எல்லாத்தையும் they have to resolve it with themselves. அதே அவங்களுக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா the problem will not be there. hence இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து the single judge அவர் இதை பேஸ் பண்ணி சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதாவது என்னன்னா என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா they have to take aid and advice. கண்டிப்பா வந்து அட்வைஸ் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி மேட்டர் எதுவா இருந்தாலுமே டு ரெஃபர் எனி மேட்டர் டு த பிரசிடென்ட் ஷுட் நாட் மீன் எவ்ரி மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. see here எனி மேட்டர் டு த பிரசிடென்ட் ஷுட் நாட் மீன் எவ்ரி மேட்டர். அதாவது எல்லா பிரச்சனைகளையுமே அங்க கொண்டு போகணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் முக்கியமான சில பிரச்சனைகளை மட்டும் கொண்டு போனா it is more than enough அப்படிங்கறத they are mentioning it over here. that is the power they have given it over here. the main issue என்னன்னா main issue still remains whether அதாவது என்ன ரிமைன்ஸ் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா the notion of representative government should get greater precedence. greater precedence அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வர வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். even in a territory designated belonging to the union or not அப்படிங்கிற மாதிரி. so union territory பத்தின overall word here even now even then yes we can say Arvind Ram it is right over here. even then nalu even now nalu meaning is same over here. okay so the last time என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா credence அப்படினு சொல்லும்போது it is nothing but it is indicating like some faith or belief. we can say like a faith of belief over here. so overall என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். it's just a simple or political issue அவ்வளவுதான். அந்த பொலிட்டிக்கல்ல வந்து யாருக்கு என்ன பவர் இருக்கு அப்படிங்கறத அதுதான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டாங்க இல்லையா டொமினியன் ஓவர் டெரிட்டரி. அதாவது இது எல்லாமே வந்து டெரிட்டரியோட பவரா தான் இருக்கா இல்ல யூனியன் டெரிட்டரி பவரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்கு அவங்களுக்குள்ள. so யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கவர்னன்ஸ் அவங்களோடது வந்து டோட்டலா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். so whether it is under the control or not அப்படிங்கிறது தான் மெயின் ஜட்ஜ்மெண்ட். அதை பேஸ் பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா it is not wrong at all. the power இவ்வளவுதான் இவங்களுக்கு பவர் அப்படிங்கிற மாதிரி he has given as a solid judgment over a solid verdict அப்படின்னு கூட சொல்லலாம். so overall I think you guys are getting it clear over here. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். little bit here இதுல இருக்கிற எல்லா சென்டென்ஸ் இதுல வந்து நீங்க மெயினா ஆஸ்க் பண்ணீங்க இல்லையா like notion is not equal to credence here. whether the notion of representative ங்கிறது different credence அப்படிங்கிறது faith. don't get confused with that word here. okay so notion is not equal to precedence. notion அப்படிங்கிறது வந்து representative ஓட information ஆ சொல்லலாம் இல்ல representative ஓட ideas or what is the basic rules and regulations அப்படிங்கிறது கூட சொல்லலாம். should get greater faith. அவங்களோட rules regulations அவங்களோட responsibilities அப்படின்னு கூட சொல்லலாம். மெயினா responsibilities should greater faith even in a territory designated as belonging to the union. அதாவது even அந்த union territory mention பண்ணிருந்தாலுமே he must have the power அப்படிங்கிற மாதிரி they are mentioning it over here. okay so don't get confused with Arvind Ram. don't get confused with that. I think உங்களுக்கு கிளியரா ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். it is little bit technical terms அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி பேசேजेस இருக்கும். பட் ஓவரால் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இல்லையா அவ்வளவுதான் உங்களோட क्वेश्चन. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சில கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு, கான்ஃப்ளிக்ட்ஸ் இல்லாமலும் இருக்கு. அதாவது கான்ஃப்ளிக்ட் மெயினா கான்ஃப்ளிக்ட் இருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து கொண்டு போய் பிரசிடென்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அந்த பிரசிடென்ட் வரைக்கும் கொண்டு போனது இட் இஸ் worth or not. இத கொண்டு போலாமா வேணாமா whether we have the power or not அப்படிங்கிற மாதிரி they are just discussing some points related to it over here. not anything more than that. overall last convey பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா it is a limitation. எதுவா இருந்தாலுமே there is a limitation. it is not beyond it அப்படிங்கிற மாதிரி they have just given a judgment over here. so overall idea is a very important dominion over territory. so அதாவது இது எக்ஸாக்ட்டா அவங்களுக்கு கீழ தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு question அப்படிங்கிற மாதிரி mentioning it over here. so now coming with the next one. the next topic as I said people over profit. so people over profit அப்படினா என்னன்னு பாருங்க. இது வந்து
commercial interests should not be allowed to override efforts to deal with the pandemic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So commercial interest should not be allowed. Again பாருங்க shouldங்கிற word வந்திருக்கு. நான் ஏற்கனவே நேத்து தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் should plus be அப்படின்னு இருந்தா அது கண்டிப்பா V3 format தான் வரணும். அதை சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிறது. So again the same condition over here. Should not be allowed to override efforts to deal with the pandemic. So override efforts அப்படினா என்னன்னா அது maximum வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த டீலை வந்து withhold பண்ணுங்க அதை cancel பண்ணுங்க அப்படினு சொல்லிருக்காங்க. So Karthikeyan is asking me sui generis is nothing but unique. Okay, sui generis is nothing but unique Karthikeyan with the pandemic அப்படினு சொல்லியாச்சு. So pandemic is again widespread. So இது வந்து overall topic is related to you guys here. ஏன்னா people over profit அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நன்மையை paragraph படிச்சாதான் உங்களுக்கு புரியும். So just read the paragraph in your newspaper and get it what was the information over here. Okay. So this is your work. This is your part which is your homework அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. Take it and try to read the passage and try to get what is the idea in this over here. Okay. Now the collection of words. We have the collection of words here. So just remember, verdict அப்படிங்கிற word வந்து ஒரு noun oriented word. அந்த noun வந்து meaning is judgment. அதே மாதிரி inherentங்கிறது ஒரு quality. என்ன quality அப்படின்னு பார்த்தீங்கன்னா inborn quality. Similarly, facet. Facet அப்படிங்கிறது it is nothing but a feature. So the feature அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, the facet of அப்படிங்கிறதுனா the feature of அப்படின்னு கூட சொல்லலாம். Next, exposition. Exposition அப்படின்னு சொல்றாங்க. So இந்த positionல இருக்கிற சில explanation of an idea. And next, overruling is nothing but cancel. அதே மாதிரி we have the words for all the things over here. So whatever the word you are having it over here. Yes, Rengaraj, IPL postponed. It's exactly right over here. That is what people over profit. அதான் நான் first day சொல்லிட்டேன் இல்லையா, உங்களோட IPL match பத்தி தான் complete information கொடுத்திருக்காங்க. So just kindly go for that reading over here. Fine. So I think the passage is a little bit clear for you guys, I think so here. So இதே மாதிரி again we'll come back with the next passage in the next session also here. So kindly do not forget to watch my session at morning 9 AM here. இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி ஒரு additional session we have just started over here. அது வேற எதுமே கிடையாது. As you guys were asking about the banking awareness or the sports related information in the newspaper பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் செஷன் at around 4 o'clock we guys are going to join with you guys here, me and Selvakumar sir. ரெண்டு பேருமே உங்களுக்கு அதுக்கான ஜாயின் பண்ணி உங்களோட GA as well as your vocabulary ரெண்டுத்தையுமே இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். So please don't forget to watch that session also over here. Okay, and thank you for watching my video and kindly please don't forget to like the video. யாரெல்லாம் நான் லைக் பண்ணாம இருக்கீங்களோ plus can you give me a like over here? என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா you can just give me a like over here. Okay, and please do share with your friends also here and மறக்காம subscribe பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு books, materials, video courses already NTPC batch start பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம NTPC batch வந்து உங்களுக்கு around இன்னொரு 5 daysல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க please go and join with that batch over here. அது மட்டும் இல்லாம TNPSC level prepare பண்றவங்களுக்கான batchum waitingல இருக்கு. That also will get faster and SSC preparationக்காக இருக்கிறவங்களுக்கும் again the batch is going to be started over here. So please kindly get updated with all the information. இது எல்லாம் நீங்க purchase பண்ணனும், அது discountல purchase பண்ணனும் அப்படினா use the code Y205 code. Okay, Y205 code use பண்ணீங்கன்னா you will get the maximum discount. கண்டிப்பா நான் சொல்றேன், கண்டிப்பா maximum உங்களுக்கு discount இருக்கும் இதுல. And thank you for watching my video.